பாஜகக்குள்ள போறோம். ஒரு முறை குழுவினரோடு பேசினோம், இரண்டாவது முறை முதல்வரோடு பேசியிருக்கிறோம். 2 முறையும் சுமூகமான முறையில்தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. நாங்கள் எங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அவர்களின் நிலையை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். புதிய கட்சிகளை 9 கட்சிகளை புதிதாக இணைத்திருக்கிற நிலையில்தான் இந்த அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த பொதுத் தேர்தலில் 173 இடங்களில் திமுக மட்டுமே போட்டியிட்டது. இந்த முறை அதிலும் அவர்கள் நிறைய குறைத்து கொள்ள முன்வந்திருக்கிறார்கள். அதையும் எங்களிடத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆக நாங்கள் அதே எண்ணிக்கையில் போட்டியிட்டு உங்களை நாங்கள் வருத்தவில்லை. நாங்களும் போட்டியிடக்கூடிய எண்ணிக்கையை குறைக்கிறோம், வெகுவாக குறைக்கிறோம். நீங்களும் விட்டுக் கொடுங்கள் என்றுதான் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே காலதாமதம் ஏற்பட்டாலும் கூட சுமூகமான தீர்வை எட்டும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. தனிப்பட்ட நலனுக்காக மட்டுமே பேசக்கூடிய இயக்கமாக இல்லாமல் கூட்டணி நலன்களுக்காகவும் பேசக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். அது எங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்களுக்கான பொறுப்பு. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுடைய பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறது. கூடுதலான தொகுதியை இன்னும் திமுக விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் உள்ளுக்குள்ளே போர்க்குடி தான் தூக்கியிருக்கிறோம். 2 நாளில் முடிவு வெளியாகும். எப்ப பார்த்தாலும் டெல்லிக்கு ஓடுறது யாரு? அப்ப முடிவு யார் எடுக்கிறா? நீங்களே யோசிச்சு பாருங்க. தீர்மானம் இன்றைக்கு அதிமுகவை பாஜக நடத்துகிற முறைக்கும் அன்றைக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு இடையிலே இருந்த சிக்கலுக்கும் நிறைய வேறுபாடு இருப்பதாக நான் கருதுகிறேன். அதாவது என்னதான் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையிலே பிரச்சனை வந்தாலும் அந்த கூட்டணியில் திமுக தான் தலைமை தாங்குகிற இடத்தில் இருந்தது. திமுக கூட்டணி என்றுதான் காங்கிரசும் அன்றைக்கு சொல்ல முடிந்தது, இன்றைக்கும் சொல்லுகிறது. ஆனால் அதிமுக பாஜக இடையிலே உருவாகி இருக்கிற இந்த கூட்டணியை அதிமுக கூட்டணி என்று சொல்லுவதற்கே வாய்ப்பில்லாத சூழலை இன்றைக்கு சங் பரிவார்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆக அதிமுக கூட்டணி என்கிற அந்த அங்கீகாரத்தையும் இன்றைக்கு இழக்கும் நிலை அதிமுகவினருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பாஜக தேசிய கட்சியாக இருக்கலாம், டெல்லியிலே ஆளுங்கட்சியாக இருக்கலாம். ஆனாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுகவோடு ஒப்பிடுகிற போது அது ஒரு பொருட்டே இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அதிமுக சக்திக்கும் பாஜக சக்திக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. ஆகவே பாஜக தான் அதிமுகவிடம் கோரிக்கை வைக்க வேண்டும். எங்களுக்கு இத்தனை இடங்கள் கொடுங்கள் என்று பேரம் பேச வேண்டும். ஆனால் அது தலைகீழாக மாறி இருக்கிறது என்பதைத்தான் நாம் சுட்டிக்காட்டுவோம். 5 முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் தமிழக அரசியலில் உருவாயிருக்கு. சசிகலா அம்மையாரும் ராமதாஸ் ஐயாவும் சேர்ந்து போட்டி விட போறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்க பாருங்க, 2 முனை போட்டி தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கும் இந்த தேர்தல் வரையிலும் 2 முனை போட்டி தான். எத்தனை கூட்டணிகள் உருவானாலும் கூட அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையிலான தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் நடைபெறும், நடக்கப்போகும். திமுக தரப்பில் அல்லது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் அப்படி எந்த தாக்கமும் ஏற்படவில்லை. ஒருவேளை அவர்கள் குறிப்பிடுவது நீங்கள் சொல்லுகிற அந்த என்டிஏ கூட்டணியை, அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளை சொல்லுகிறார்கள் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது பற்றி நமக்கு அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பற்றி நமக்கு எதுவும் தெரியவில்லை. திமுக கூட்டணிக்கு அந்த கூட்டணியால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதை நான் அறுதியிட்டு சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் போட்டி போட்டதாக நிறைய கட்சிகள் இருக்குது. அதனால வர்ற சட்டசபை தேர்தலில் முடிவு தொங்கு சட்டசபையா அமையுமோ அப்படின்னு சோதிமணி அக்காட்ட கேட்டோம். விஜய் ஒரு புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒரு பிரபலமான ஒரு நடிகர். அவருக்கு ஒரு சில இளைஞர்கள் மத்தியில மிக நிச்சயமா ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அவருக்கு கிடைக்கும். ஆனா இந்தியா கூட்டணி தான் மிக பெரும்பான்மை பெறுது ஒரு நல்ல வெற்றி அடையுங்கிறத நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல தொங்கு சட்டமன்றம் வராது பெருசா. நிச்சயமா தொங்கு சட்டமன்றத்துல நமக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டுல தொங்கு சட்டமன்றம் மிக நிச்சயமாக அமையாது. அதாவது அண்ணாச்சி, உங்க ஃப்ரெண்டு வந்தாரு, ஓகே, பேபிங்கிறவர் வந்தாரு, அந்த மீட்டிங்காக வந்தாரு, நீங்க ஓடி போய் சந்திக்க போனீங்க. நீங்க சர்ன்னு போனீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்கணுமே அப்படின்னு கேட்டதுக்கு தான் வைகோ அண்ணாச்சி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு. நீங்கள் கேட்கிற வேறு எந்த கேள்விக்கும் என்னிடமிருந்து எந்த பதிலும் வராது. நான் நண்பர்கள்னா அவரு பாலைவனத்தில் இருந்தாலும் பார்ப்பேன், பசுஞ்சோலையில் இருந்தாலும் பார்ப்பேன். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன். நட்பு தான் நான் சேகரித்த உயர்ந்த செல்வம் என் வாழ்க்கையில்.
அப்படிப்பட்ட நண்பர் மிஸ்டர் பேபி அவருக்கு வந்திருக்காருங்கிறதுனால அவர் வந்து ஒரு நிமிடம் சந்திச்சுட்டு போகணுங்கக்கா வரல. எந்த கருத்தும் நான் அரசியல் சம்பந்தமாக இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலக வளாகத்திற்குள் சொல்ல மாட்டேன். அடுத்து நம்ம ராஜன் செல்லப்பான அண்ணாச்சி ஒரு அண்ணாச்சி இருக்காள்ல, அந்த அண்ணாச்சிட்டு போய் இங்கே வருங்க சசிகலாமாவும் ராமதாஸையும் சேர்ந்து கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்க போகிறாங்கடா, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்க, உங்களுக்கு போட்டியாக இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு அவங்கெல்லாம் போட்டியே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு விழுக்காடு கூட போட்டி கிடையாது. எங்களுக்கு போட்டி திமுக தான், ஸ்டாலின் தான், அவருடைய வாரிசுகள் தான். என்ன வேறு அண்ணாச்சி நீங்கள் இப்போ இதுக்கு கரெக்டாக சொல்லுங்கள். டெல்லிக்கு போகிறாங்க அதிமுக, டெல்லிக்கு போகிறாங்க அதிமுக, திமுக போகிற இடத்துலலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இங்கே வருங்க, நாங்கள் டெல்லிக்கு எதுக்கு போகிறோம் ஏன் போகிறோங்கிறது இருக்கட்டும், ஆனால் நாங்கள் போகிறத பார்த்து டிஎம்கேக்கு பயம் வந்துருச்சு. இவங்களா தான் சொல்கிறாங்க அடிமை கட்சி அடிமை கட்சி அடிமை கட்சி இவராக சொல்கிறாங்க. எந்த வகையில் அண்ணா திமுக அடிமையாக இது வரைக்கும் எதை விட்டு கொடுத்துருக்கு, எந்த உரிமையாவது விட்டு கொடுத்துருக்கோமா? ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சரி இப்பயும் சரி எதையும் அண்ணா திமுக வந்து எடப்பாடியை விட்டு கொடுக்கல. கூட இருக்கிறவங்களும் உரிய வகையில் எடுக்கிறாங்க. எல்லா வகையிலும் திமுகவுடைய வேற காரணமே கிடைக்கல. திமுக கருணாநிதிக்கு ஸ்டாலினுக்கு அண்ணா திமுக குறை சொல்ல முடியல. அவங்க ஒரு வகையில் நான் பயப்படுவதாக கருதுகிறேன். டெல்லிக்கு அவங்க அடிக்கடி போகும்போது நம்ம செஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவாங்களோன்ற சந்தேகம் தான் இன்றைக்கு திமுகவுக்கு இருக்கிறது. ஏன்னா கூட்டணி வச்சு பேசுவது எங்களுக்கு பெரிய விஷயம், மிக தெளிவாக சொல்றாங்க. கூட்டணியில் கூட்டு வரதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு அண்ணாச்சி சிரிச்சுக்கிட்டே வழக்கம் போல ஒரு பதில் சொல்றாரு. என்ன பதில் பாருங்க. சசிகலா அவர்கள் புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க, ஒரு புது கூட்டணி கூட்டணியில் கொண்டு வரதுக்கான எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்க தனியா தான் இல்ல அது மாதிரி சொல்லி முடிக்கிட்டு ஒரு அது மாதிரி எந்த முயற்சி இல்லை. எங்க கூட்டணி தான் முடிவு அடைஞ்சிட்டுன்னு திரு இபிஎஸ் எங்க கூட்டணி தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் அது என்ன திரும்ப கேள்வி? உங்களுக்கு எதுவும் யோசனை இருக்கா? எங்க கூட்டணி முழுமை பெற்றிருக்கு, இது பலமான கூட்டணி. திமுகங்கிற துரியோதன கூட்டணி வீழ்த்துகின்ற பஞ்சபாண்டவர் கூட்டணியாக வலிமையாக இருக்கிறோம். எங்க சைடு நியாயம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். தமிழக வெற்றி கழகத்துக்கும் எனக்கு பர்சனலாக எந்த ஒரு இது இல்லை. ஆக்சுவலாக அவங்களும் எங்களோட அலைன்ஸ் வந்திருந்தாங்கன்னா உண்மையாகவும் அவங்களும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு திரு விஜயன் அவர்கள். ஸோ இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்திருக்கும். இன்னொன்று அவருக்கும் ஒரு இனிஷியல் எக்ஸ்போஜராக இருந்திருக்கும். பட் ஆனால் மெயின் பண்ண என்னோடய பிரதர்லா அவர் இன்னொருத்தர் திமுகலேருந்து தூண்டுதல் மூலிமா அவர் ஒரு இன்டெலிஜென்ஸாக ஒரு ஸ்பையாக வந்து டிவிகேலேருந்து அவங்கள அலைன்ஸ் போடாமல் இதே நியூஸ் ஐட்டியில் ஃபஸ்ட் ஆல்மோஸ்ட் 3 months பேக் நான் இன்டர்வியூ கொடுத்தேன். கண்டிப்பாக வந்து யாரு கூடயும் போக விட மாட்டாங்க, போக விடாமல் அவர் தனியாக நிற்க வைக்கணுங்கிறது தான் அவருக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் கொடுத்த அஜெண்டா. ஸோ அவங்க கரெக்டாக அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. டிவிகேல எப்படி அந்த டிவியை கட்சியை நாசப்படுத்தினாலும் அதே மாதிரி எங்கள் குடும்பத்துலேயும் இது த சேம் திங். எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸில் எடுத்துக்கலாம். ஸோ வந்தோடனே எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரிவினை ஏற்படுத்துறது, அப்புறம் பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக இவர் தான் டேக் ஓவர் பண்ணி நடத்துன்னு சொல்லிட்டு இவர் தான் உலகத்தில் அறிவாளின்னு காட்டுறது. ஊர்லெல்லாம் பாவை கூத்துன்னு ஒன்று நடத்துவாங்க. அதான் அந்த பொம்மலாட்டத்தில் அந்த பாவை கூத்தில் பார்த்தீங்கன்னா கீழே பொம்மைகள் வந்து ஆடும், ஆனால் மேலே ஒருத்தர் கையில் இப்படி கயிறை வச்சிருப்பார். அவர் எப்படி ஆட்டுறாரோ அது மாதிரி தான் ஆடும் இல்லையா? இதே மாதிரி தான் பாஜக அதிமுக கூட்டணி. கயிறு ஊரா பாஜக இருக்கு, கீழே ஆடுறது ஊரா அதிமுகன்னு சிதம்பரம் ஐயா தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. அந்த கூட்டணிக்கு உண்மையான தலைவர் பாரதிய ஜனதா கட்சி. அந்த ஒப்புக்காக முன்வைக்கிற தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொம்மலாட்ட நிகழ்ச்சியில் பொம்மை முக்கியம் இல்லை, நூல் யார் கையில் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அப்படியே நம்ம புதுசாக எம்பி ஆனார்ல எல்கே சுதீஷ் அவரை கூப்பிட்டு இங்கே வாங்க, நீங்கள் வாட்டுக்கு எம்பி ஆகிட்டு செவனேன்னு இருந்தால் எப்படி 4 பேர்கிட்ட பேச வேண்டாமா? கூட்டணியில் கட்சி இதெல்லாம் இதாகி போச்சா என்னென்ன எது அப்படின்னு சொல்லுங்கண்ணா. ஒன்றும் எண்ணிக்கை ஒன்றும் முடியல. அதுக்கு பிறகுதான் வந்து எந்தெந்த தொகுதி என்று திமுக தலைமையும் எங்கள் தேமுதிக தலைமையும் பிறகு முடிவு பண்ணி எந்தெந்த தொகுதின்னு நாங்களே அறிவிப்போம். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி தான், நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி 200 தொகுதி கண்டிப்பாக திமுக வெற்றி பெறும். இந்த முறை தேமுதிக நாங்கள் உள்ளே போனதுனால 200 தொகுதிக்கு மேலே அமோக வெற்றி பெறுவோம். நான் சொன்ன மாதிரி தான் அதிமுக கண்டிப்பாக இதாட்டி வாஷ் அவுட் ஆகும்.